ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 4வது பாடல் பார்க்க போறோம். என்று அவ்வந்தணன் இயம்பலும் வியந்து அவ்வயின் சென்று வந்து எதிரெழும் செந்நெறி செல்வரோடு அன்று உறைந்து அலர்கதிர் பரிதி மண்டலம் அகன்குன்றின் நின்று இவர ஓர் சுடுசுரம் குறுகினார். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். என்று அந்தணன் இயம்பலும் என்று அம்முனிவர் சொல்லவே வியந்து சென்று ராமலக்ஷ்மணர்கள் ஆச்சரியப்பட்டு போய் உவந்து எதிரெழும் மகிழ்ந்து எதிர்கொண்டழைக்க எழுந்து வரும் செந்நெறி செல்வரோடு செம்மையான நெறியில் செல்பவராகிய முனிவருடன் அவ்வயின் அன்று உறைந்து அவ்விடத்தில் அன்று தங்கியிருந்து அலர்கதிர் பரிதி மண்டிலம் விரிந்த கதிர்களையுடைய சூரியன் அகன்குன்றின் நின்று இவர அகன்ற மலையிலிருந்து மேலே ஏற ஒரு சுடுசுரம் குறுகினார். மூவரும் ஒரு பாலைவனத்தை நெருங்கினார். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல செந்நெறி அப்படிங்கிறது செம்மையான நெறி அல்லது நன்னெறி கொண்டுள்ளவர், நன்னெறியாளர் அப்படிங்கிற பொருள். அதாவது உவந்து எதிரெழும் செந்நெறி செல்வரோடு அப்படின்னா இங்க இந்த செந்நெறிங்கிறது விஸ்வாமித்திரருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடைதான். ரொம்ப செம்மையான வழியில் ஒழுக்க நெறி கொண்டவர் அப்படிங்கிற பொருள். இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, இந்த சோலை என்னது இது அப்படின்னு ராமன் கேட்கும் பொழுது விஸ்வாமித்திரன் இது சிவபெருமான் யோகம் செய்த இடம் அப்படின்னு சொல்லி அதனுடைய தூய்மையை சிறப்பிச்சு கூற அப்புறம் 3 பேரும் அந்த இடத்துல தங்கி இருந்துட்டு ஒரு பாலைவனத்தை நெருங்கினார்கள். அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்தை நெருங்கினார்கள் அப்படிங்கிறது தான் பொருள். அடுத்த நாள் விடியற் காலையில் சென்றார்கள். எப்போ சென்றார்கள் அப்படின்னு வர்ணிக்கிற இடத்துல அலர்கதிர் பரிதி மண்டிலம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மண்டலம் அப்படிங்கிறது தான் மண்டிலம் அப்படின்னு தெரிந்து வந்திருக்கு. இதுல அலர்கதிர் அப்படின்னா ரொம்ப விரிந்த கதிர் கொண்ட அப்படின்னு பொருள். பரிதி மண்டிலம், பரிதினா சூரியன், பரிதி மண்டிலம் மண்டலம் அப்படின்னா சூரிய மண்டலம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப அகன்குன்று அப்படின்னா ரொம்ப குன்றுனா கிரி, மலை, உதயகிரி. அதாவது மலைகள் விடியற்காலையில மலையில அந்த சூரிய ஒளி ரொம்ப பெரும்பகுதி படுது. அததான் குறிக்குது. ஏன்னா மண்டலம் அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு. அதாவது வட்டமாக இருக்கக்கூடிய தன்மை, வட்ட வடிவத்தை குறிக்கும். அதை தவிர குதிரையையும் குறிக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரும்பகுதி, நாட்டின் பெரும்பகுதி சோழ மண்டலம் அல்லது உதகை மண்டலம் அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் அப்படின்லாம் சொல்றோம்ல. அதை தவிர்த்து 40, 41, 45 நாள், 48 நாள் இருக்கக்கூடிய ஒரு கால அளவையும் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தவிர ஒரு கூட்டத்தையோ ஒரு சேனையையோ அல்லது சூரியனுடைய பரிவேஷம், அதாவது ஹாலோ, அதையும், ஏன்னா அதுவும் வட்ட வடிவமா தானே இருக்கு. இது எல்லாமே மண்டலம் அப்படிங்கிற பொருள்ல தான் வரும். இந்த இடத்துல ஒரு பெரும்பகுதி அப்படிங்கிற பொருள்ல வருது. அதாவது சூரியன் அந்த மலைகளுக்கு நடுவே ஒரு பெரிய பகுதி தெரியும் சமயத்தில் இவர்கள் கிளம்பி அந்த இடத்த விட்டு ஒரு பாலைவனத்தை நெருங்கினார்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. சூரியன் ஒரு அந்த மலைகள்ல இருந்து எழும்புது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாரு? அகன்குன்றின் நின்று இவர அப்படின்னு. ஏன்னா இவர்தல் அப்படின்னா ஏறுதல் அப்படிங்கிற பொருள். அது நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல 307வது பாடல், அதை படிக்கிறேன் கேளுங்க. பரதனும் இளவலும் ஒரு நொடி பகிராது ரதமும் இவுளியும் இவரினும் மறைநூல் உரைதரு பொழுதினும் ஒழுகிலர் எனையாள் வரதனும் இளவலும் என மறிவினரே அப்படின்னு. அதாவது லக்ஷ்மணன் ராமன் கிட்டக்க எப்படி ரொம்ப அன்பாக ஒரு நொடி பொழுது கூட விலகாம இருந்தானோ அந்த மாதிரி சத்ருக்னன் பரதனை ஒட்டியே இருந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்ல ரதமும் இவுளியும் இவரினும் அப்படின்னா ஒரு தேரேற்றம், குதிரை ஏற்றம் இதெல்லாம் பயின்றார்கள். அந்த சமயத்துல ஒருத்தரோட ஒருத்தர் பிரியாமையே எப்பவுமே கூடவே இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த இடத்துல இவருதல் அப்படின்னா குதிரை ஏற்றம், தேரேற்றம் அப்படிங்கிற அந்த மாதிரி சூரியனுடைய ஒரு பெரும்பகுதி ஒரு மலையை விட்டு வெளியில வருது, ஏறி வருது அப்படிங்கறதுனால அகன்குன்றின் நின்று இவர அப்படின்னு சொல்றாரு. ஓர் சுடுசுரம் குறுகினர் அப்படின்னா சென்றடைந்தார்
அப்படின்னு. சுடுசுரம் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் பண்ணோம்? மூவரும் ஒரு பாலைவனத்தை நெருங்கினர் அப்படின்னு தானே அர்த்தம் பண்ணோம். இதுல தமிழை பொறுத்த வரைக்கும் சுரம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய ஸ்வரம் அப்படிங்கிற சொல்லும் சுரம்னு நம்ம எழுதுவோம். அதாவது அது அதுலயே ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு வேத சப்தங்களுக்கு உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம் அப்படின்னு மூன்றாக பிரிச்சாலும் சரி, மூவகை இசைகள், இல்லாட்டி 7 ஸ்வரங்கள் அப்படின்னு 7ஆக சரிகம பதனி அந்த 7 ஸ்வரங்களையும் சொன்னாலும் ஸ்வரம் அப்படிங்கிறது சுரம் அப்படின்னு நம்ம தமிழ்ல எழுதுவோம். அதை தவிர நம்ம ரொம்ப காய்ச்சலா இருக்கு அப்படின்னா ரொம்ப ஜுரம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஜுரமா இருக்குங்கிறதும் சுரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது காய்ச்சலை குறிக்கும். அது ஏன் காய்ச்சலை குறிக்குதுன்னா சமஸ்கிருதத்துல அது ஜுவரகன்னா ரொம்ப பாலைவனம் இல்லாட்டி சூடா இருக்கக்கூடியது அப்படின்னு பொருள். அதனால அந்த ஜுவரக அப்படிங்கிறது தான் ஜுவரம் அப்படின்னு சுரம் அப்படின்னு நம்ம தமிழ் படுத்தி எழுதுறோம். அந்த ஜுவரக அப்படிங்கிற சொல்லே ஜுவாலை அப்படிங்கிற சொல்லில இருந்து வந்ததுதான். ஏன்னா ஜுவாலை அது எல்லாமே நெருப்பத்தனை குறிக்கும். அதனால இங்க சுடுசுரம் அப்படிங்கிறது பாலைவனத்தை குறிக்குது. நான் அடிக்கடி சொல்றதுதான், அதாவது ஒரு அப்படிங்கிறது மற்ற எழுத்துகளுக்கும், ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கும் மட்டும்தான் வரும். ஓர் ஊர் அப்படின்னு தான் சொல்லணும், ஒரு ஊர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா அதுக்கு வழுவமைதி நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம், முன்னாடி உள்ள பாடல்கள்லயும். அந்த மாதிரி இந்த இடத்துல ஓர் சுடுசுரம் அப்படின்னு இந்த இடத்துல வழுவமைதி சொல்லலாம். என்னன்னா மற்ற பாலைவனங்கள் இயற்கையாகவே அமைந்தது. இது தாடகையுடைய வெப்பம் தாங்க முடியாம அந்த ராட்சசி படுத்துற பாட்டுனால அந்த இடமே ஒரு பாலைவனமாக ஒரு செயற்கையாக ஆனது அப்படின்னு சிறப்பிச்சு சொல்லணுங்கிறதுக்காக ஒரு சுடுசுரம் அப்படின்னு சொல்லாம ஓர் சுடுசுரம் குறிக்கினார் அப்படின்னு சொல்ல வர்றாரு. எனக்கு இந்த பாடலை படிக்கும் பொழுது பொதுவாவே நம்ம ஒரு சூரியன் உதயமாகும் பொழுது நம்ம எப்படி வரைவோம்? 2 மலைகளுக்கு நடுவுல ஒரு சூரியன் போட்டு அப்புறம் கதிர்கள் வெளியில வர்ற மாதிரி தானே வரைவோம். அதை என்ன அழகா கவித்துவத்தோட இங்க சொல்லியிருக்காரு. அலர்கதிர் பரிதி மண்டிலம் அப்படின்னு சொல்றாருல. அலர்கதிர், ஒரு பூ மலர்வது போல சூரியன் மலர்கிறது. சூரியன் மலர்ல, சூரிய கதிர்கள் மலருது. அது அப்படிங்கறதுனால விரிகதிர அலர்கதிர் அப்படின்னும், அந்த எழும்புது மேல எழும்புது, மலையில இருந்து மேல எழும்புது அப்படிங்கறத பரிதி மண்டலம், அந்த பெரும்பகுதி, சூரியனுடைய பெரும்பகுதி அகன்குன்றின் நின்று இவருதல், மேல எழும்பி வருது அப்படின்னு ரொம்ப கவித்துவத்தோட சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு இது ரொம்ப, இதை பார்க்கும்பொழுது நம்ம சின்ன வயசுல நம்ம வரைவோம்ல, எப்பவுமே 2 மலை போட்டு நடுவுல சூரியன் வரைவோம்ல, எனக்கு அதுதான் ஞாபகம். இந்த பாட்டுல அவ்வையின் சென்று அப்படின்னு வர்ற இடத்துல, அதாவது அவ்வையின் அன்று உறைந்து, அவ்விடத்தில் அன்று தங்கி இருந்து, ஒரு நாள் தங்கி இருந்துட்டு போறாங்க, அந்த இடத்துல தங்கினாங்க அப்படிங்கிறதுக்கு அவ்வையின் அப்படின்னு பாக்குறோம்ல. அந்த வையின்கிற சொல்லும் நம்ம ஏற்கனவே நாட்டுப்படலத்துல, கம்பராமாயணத்துல 39வது பாடல் நாட்டுப்படலத்துல ஒரு பாட்டு, அதை நான் படிக்கிறேன் கேளுங்க. தெள்விழி சிறியாழ்ப்பாணர் தேம்பிழி நரவம் மாந்தி வல்விழி கருவி பம்ப வயின் வழங்கு பாடல் வெள்ளி வெண்மாடத்து உம்பர் வெயில் விரி பசும்பொன் பள்ளி எள்ள அருங் கருங்கண் தோகை இன்துயில் எழுப்புமன்றே அப்படிங்கிற பாட்டுல தேன் இது கள்ளை அருந்தி விட்டு சிறி பாணர்கள்லாம் இப்ப வாரால் பூட்டப்பட்ட ஒரு இது முரசுகள் எல்லாம் வாசிப்பாங்க. அங்கங்கே அப்படி எழக்கூடிய பாடல்ல கேட்டு வெள்ளி வெண் மாடத்துல இருக்கக்கூடிய, மேல் மாடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப அழகிய கருங்கண்களை உடைய பெண்கள் துயில் எழும்புவார்கள் அப்படிங்கிற பாட்டுல வயின் வழங்கு பாடல் ஆங்காங்கே நடக்குது அப்படிங்கிற இடத்துல அங்கேயே இடத்தை தான் குறிக்குது. எதுக்காக சொல்ல வந்தேன், அந்த மாதிரி இந்த பாட்டுலயும் அவ்வையின் அப்படின்னா அந்த இடத்துல தங்கி இருந்துட்டு அப்புறம் போனாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. வருது. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. என்று அவ்வந்தணன் இயம்பலும் வியந்து அவ்வையின் சென்று வந்து எதிர் எழும் செந்நெறி செல்வரோடு அன்று உறைந்து அலர்கதிர் பரிதி மண்டிலம் அகன்குன்றின் நின்று இவர ஓர் சுடுசுரம் குறுகினார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம்
पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु, सर्वेषां शान्तिर्भवतु, सर्वेषां पूर्णं भवतु, सर्वेषां मङ्गलं भवतु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्तिः शान्तिः शान्तिः।